ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது எக் மசாலா. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எக் மசாலா நீங்கள் செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எக் மசாலா செய்ய போகிறோம், அதாவது முட்டை மசாலா. அதுக்காக ஒரு கடாயை வச்சுருக்கோம். அது கொஞ்சம் அகலமான கடாயாக இருக்கட்டும். இப்போது ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கிட்டோம். ஆயில் சூடேறி வரட்டும். எப்போவுமே முட்டை மசாலா செய்யும்போது அகலமான கடாயை வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு முட்டை உடையாமல் இருக்கும். இப்போ ஆயில் சூடேறி வந்துச்சு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது அப்படியே பொரிஞ்சு வருது. அது கூடவே இப்போது சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது பச்சை மிளகாய். 15 மிளகாய் எடுத்து 2 பொலந்து எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. துருவின இஞ்சி எடுத்துருக்கோம், ஒரு கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துருக்கோம். அந்த இஞ்சியை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பூண்டும் அதே மாதிரி துருவி எடுத்துருக்கோம், அதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சியோட 1 ஸ்பூன் அதிகமாக எடுத்துருக்கோம். அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது நம்ம கருவேப்பிலை தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 400 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா வதக்கலாம், வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம், சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சேர்த்துக்க போகிற பொருள் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக 1/2 kg தக்காளி எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த முட்டை மசாலாவே நீங்கள் சேம் மெத்தடில் எத்தனை பேருக்கு வேணால் செய்யலாம். நம்ம செய்கிறது 60 முட்டைங்க. அதுவே நீங்கள் ஒரு 10 பேருக்கு செய்கிறீங்கன்னா 100 கிராம் தக்காளி 100 கிராம் வெங்காயம் போட்டாவே போதும், கரெக்டான பதத்தில் இது ரெடியாகி வருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நம்ம முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், அதாவது வந்து நம்ம துருவுன இஞ்சி பூண்டை சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்லி கொடுத்துருக்கிற எல்லா ரெசிபியுமே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க வீட்டில். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். கடைசியாக சேர்த்துக்க போகிறது பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மசாலாவை. நம்ம எந்தெந்த டைமில் என்னென்ன மசாலா சேர்த்துட்டோன்னு பார்த்துருப்பீங்களா நீங்கள், அதே மாதிரி செய்யுங்க. மிஸ் பண்ணாமல் நம்ம சேர்த்துக்கிற டைமிங்ஸ்லேயே சேர்த்துக்கோங்க, நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம் எக் மசாலா. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 300 ml சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 500 ml கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக வேணும், அதனால நான் 300 ml சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். அது கொதி வரட்டும், ஒரு கொதி. இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போது கரெக்டாக இருக்குது, இவரை கொதிக்க விடலாம் இதை. இப்போ பாருங்கள், ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான எக் மசாலா ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி திக்கானவே போதும், இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததெல்லாம் முட்டை சேர்த்துக்கணும். அதுக்காக முட்டையை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கிறோம். அதாவது வந்து அதிகமாக ஓப்பன் ஆகக்கூடாது. இந்த முட்டை சின்ன சின்ன கீரல் மாதிரி போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி போடுறப்போ மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணும் அந்த முட்டை. அப்படியே இந்த முட்டையை மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த முட்டை மசாலா சேர்த்துக்காக 60 முட்டை எடுத்துருந்தோம், அது எல்லாம் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 60 முட்டையும் வேக வச்சு எடுத்துருக்கோம், க்ளீன் பண்ணி அதை எடுத்துருக்கோம், அந்த ஓடெல்லாம் பிரித்து. இப்போ அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடணும், ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு முட்டை உடையாமல் இருக்கும். ஏன்னா நடுவில் கோடு போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா கூட முட்டை நமக்கு மஞ்சக்கருவெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மசாலாவும் அந்த முட்டையும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டைம் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சுக்கலன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், திரும்ப திரும்ப செய்வீங்க இதை. அப்படியே மல்லியில் தூவிட்டு பார்க்குறப்போ வாவ், ஃபேன்டாஸ்டிக்கான எக் மசாலா செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த முட்டை மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.